Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா ஒரு வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். வந்து வேரியபிள்னா நம்ம இன்ட் நம்பர்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுற வேல்யூ த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அது நியூமரிக்கல் வேல்யூ, அது ஃபிக்ஸ்டு வேல்யூ, அதை சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோக்ராமில். இதான் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். இதுங்க ரெண்டுத்துக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். டோட்டலாக 6 டைப் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு. இதுதான் 6 டைப் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பேர் வந்து டு ஃபைண்ட் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்டீஜர் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச் நான் நம்பர்னு கொடுத்துருக்கேன் வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் என்டர் நம்பர், ஏன்னா யூசர்கிட்டேருந்து தானே இன்புட் வாங்குகிறோம். அடுத்து ஸ்கேன்எஃப் ஃபார்மேட் டிஸ்கிரிப்டர் %d. இங்கே நம்ம நம்பர்னு கொடுத்துருக்கனால இங்கே நம்ம வேரியபிள் நேமும் நம்பர்னு தான் கொடுக்கணும். அடுத்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸ்கேன்எஃப். அடுத்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் நம்பர்னா என்ன? 0 விட அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் நம்பர்னா என்ன? 0 விட கம்மியாக இருக்கும். ஸோ 0 விட கிரேட்டராக இருந்தால் printf the given number is positive. அடுத்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா printf the given number is negative. இப்போ வந்து நம்ம இஃப் எல்ஸ் கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ பில்ட் அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து வேரியபிள் நேம் நம்பர்னு கொடுத்துருக்கோம், இங்கே நம்பர்னு கொடுத்துருக்கோம். அதுதான் எரர். ஸோ பார்க்கலாம் அவுட்புட்டை. இப்போ வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன். த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ். இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம். -9. த கிவன் நம்பர் இஸ் நெகட்டிவ். இப்போ இதே இடத்துல நம்ம வந்து எல்ஸ் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ 0ன்னு கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வருது நீங்களே பாருங்கள். இப்போ 0ன்னு கொடுக்குறோம், பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இப்போ 0 விட நம்ம கொடுக்குற நம்பர் கிரேட்டராக இருந்தால் மட்டும்தானே அந்த நம்பர் பாசிட்டிவ்னு பிரிண்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். இல்லை, அது வந்து 0 விட கிரேட்டர் இல்லை. ஸோ அதனால வந்து அது எல்ஸ் கிளாஸ்க்கு போய் நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணிடும். அதனால இங்கே நம்ம வந்து எல்ஸ் இஃப் கிளாஸ்ன்னு இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப், இதுக்கும் பிராக்கெட் கொடுக்கணும். num is equal to 0. printf the given number is neutral. ஏன்னா 0 பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைல்ல, அதனால நியூட்ரல். இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுத்து பார்க்கலாம்.
நான் ஜீரோனே கொடுக்குறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் செக் பண்ணிட்டோம்ல. த கிவன் நம்பர் இஸ் நியூட்ரல். இந்த ஸ்டேட்மெண்ட் பேர் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தது வந்து எல்ஸ் இஃப் இல்லாமல் கொடுத்துருந்தது பேர் இஃப் ஸ்டேட்மெண்ட். Okay guys, hope you enjoyed my video. Thank you. Bye.